கடல்ல வாழ்றதுலயே ரொம்ப ஃபேமஸான இந்த டூனா அப்படின்ற ஃபிஷ்ஷை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டூனா மீன்கள் ஸ்காம்பிடே குடும்பத்தை சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்த உப்பு தண்ணியில வாழக்கூடிய மீன்களாம் ஃப்ரெண்ட்ஸ். டூனா இனத்திலேயே மொத்தம் 5 வகையில 15 வகையான இனங்கள் இருக்காம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் இந்த புல்லட் டூனா அதிகபட்சம் 50 சென்டிமீட்டரோட 1.5 கிலோ எடையும் கொண்டிருக்குமா. இந்த டூனா இனத்துல அட்லாண்டிக் ப்ளூஃபின் டூனா இனத்தை சேர்ந்த டூனாக்கள் அதிகபட்சம் 4.6 மீட்டர்ல இருந்து 684 கிலோ வரைக்கும் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இது சராசரியா 2 மீட்டர் அளவுக்கும் இருக்குமாமா. அதே மாதிரி 50 வருஷம் வரைக்கும் வாழுமாமா. தண்ணியோட டெம்பரேச்சரை விட அதோட பாடி டெம்பரேச்சரை அதிகமாக்கக்கூடிய திறன் இந்த ஒரு மீனுக்கு மட்டும்தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வேகமா நீந்தக்கூடிய பெலச்சின் அப்படின்ற இனத்துல ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இது. உதாரணத்துக்கு இந்த எல்லோஃபின் டூனா பாத்தீங்கன்னா மணிக்கு 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வகையான டூனாக்க டெம்பரேச்சர் அதிகமா உள்ள கடற்பகுதியில தான் இது வாழுமா ஃப்ரெண்ட்ஸ். இத மார்க்கெட்டிங்காகவும் மனிதர்கள் சாப்பிட்றதுக்காகவும் இது அதிகமா மீன் பிடிச்சி இதோட பாதி இனமே அழிஞ்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் முக்கியமா இந்த ப்ளூஃபின் இனம் அது மாதிரி போன்ற பல இனங்கள் இப்பவும் அழியிற நிலைமையில இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மனிதர்களுக்கு தெரியவா போகுது இப்படி ஒரு இனம் அழிய போகுது, இதை பிடிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லைல்ல. அவனுக்கு தேவை சாப்பாடு, காசு. எந்த இனம் அழிஞ்சா எவனுக்கு என்ன?